என் அன்பு தங்கமே, இன்று உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. நான் உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த எண் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நம்ப முடியாத அதிசயங்களை நடத்தி கொடுப்பதுதானே உன் தாயானவள் என்னுடைய கடமை. அந்த கடமையை இன்று உனக்கு சரியாக நிறைவேற்ற உன் அம்மா உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை. உன்னை என்னவென்று அறிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் தெரிந்து நீ சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையை விட்டு உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தைக்கு இந்த தாயானவளின் வார்த்தைகள் மனதிற்கு நிச்சயமாக நிம்மதியை கொடுக்கும் என்று நான் நம்பிக்கையோடு தான் உன் முன்னால் வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் மறந்து விடாதே. உன்னோடு இருந்து நீ இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த அளவிற்கு வேதனைகளை கொடுத்தது என்பதனை நான் அறிவேன். உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டத்திலும் உன்னோடு துணை நின்று உனக்கு பல நன்மைகளை செய்து கொடுத்தவள் இந்த வராகி நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனியும் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீ பட்டதும் போதும், இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்ததும் போதும். இனி உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்க நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் மற்றவர்களின் எண்ணங்கள் என்ன தெரியுமா? தான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் நம் முன்னிலையில் வேதனைப்பட வேண்டும். இன்னும் ஒரு சிலருக்கு எண்ணங்கள் என்ன தெரியுமா? தான் பட்ட கஷ்டங்களை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று. நாம் மட்டும் இப்படியெல்லாம் இருந்தோமே, இவர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு மட்டும் எப்படி இந்த சந்தோஷம் கிடைத்தது என்று சொல்லி இவர்கள் நிச்சயமாக மிக பெரிய அளவில் மனதிற்குள் தேவையில்லாத வஞ்சனைகளை கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்வது ஒன்றும் சாதாரணமான காரியம் அல்ல. அது மிகவும் கடினமான ஒரு விஷயம்தான். இந்த விஷயத்திற்குள் என் குழந்தையினுடைய வாழ்க்கையை சரியாக கொண்டு வர உன் தாயானவள் எத்தனையோ முயற்சிகளை செய்து உன்னை நல்வழிப்படுத்தவும் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கவும் நான் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் சாதாரணமாக எதை சொன்னாலும் அதை என் பிள்ளை நம்புவது கிடையாது. அதனால்தான் இந்த எண்ணை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இதை பார்த்தாலாவது உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொன்னால் அதை நீ நம்புவாய் என்றுதான் அம்மா இன்று இந்த எண்ணை உன் முன்னால் காண்பித்திருக்கின்றேன். பொதுவாக தேவதை எண்களை எப்பொழுது எந்த நேரத்தில் நீ கண்டாலும் அவர்கள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற சில விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகங்கள் உனக்குள் இருக்கும் பொழுது இந்த தேவதை எண்கள் உன் முன்னால் வந்து இதை உனக்கு நடக்கும் என்பதனை நிச்சயமாக உனக்கு நினைவுபடுத்தி காட்டும். இது எல்லாம் எப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுக்கும். உன்னால் என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில், என் பிள்ளை எதையெல்லாம் இழந்தாய் என்பதையெல்லாம் யோசித்து கொண்டிருப்பதையெல்லாம் விடுத்து உனக்கு வாழ்க்கையில் வெற்றி வருகிறது என்பதனை உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த தருணத்தில் அதனை நீ நம்பிக்கொண்டிருந்தால் போதும். நம்பிக்கைதான் வாழ்க்கை அல்லவா? ஆனால் அந்த நம்பிக்கையை யார் மீது வைக்க வேண்டும் என்பதிலும் கவனம் வேண்டும். வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்து, வேண்டும் என்றே உன் கண்ணீரை கண்டு ரசித்து, ஏன் இன்னமும் அதை ரசிக்க காத்து கொண்டிருக்கின்ற இவர்களை ஒருபோதும் நம்பிவிடாதே. என் குழந்தையே, அப்படி யார் தாயே என் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் என்று கேட்கின்றாயல்லவா? உனக்கு தெரியாதா? நீ என்ன ஒன்றும் அறியாத சிறு பிள்ளையா? உன்னோடு இருக்கின்ற ஒரு சிலரை பற்றி நீ நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. இதையெல்லாம் உணர்ந்து இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ உன்னுடையதை எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பாய் என்றால் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்கள் உன்னை வந்து சேர்வதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எக்காரணம் கொண்டும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில்
உனக்கு நான் கொடுக்கின்ற நன்மைகளை மட்டும் தொலைத்து விடாதே. இந்த எண்ணை கண்டால் உனக்கு வெற்றி என்று நான் உறுதியாக சொல்கிறேன் என்றால், இந்த நொடியில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஏதேனும் ஒரு விஷயம் தெளிவாகிவிட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயத்தை நோக்கி உன்னுடைய நம்பிக்கையை நீ முழுமையாக கொடு. நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்பு. நாம் நாளைய விடியலில் மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த எண்ணின் மூலமாக பெற்றுக்கொள்வோம் என்பதனை உறுதியாக உணர்ந்து கொள். என் குழந்தையே, உனக்கு அம்மா ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். என்ன தெரியுமா? இப்பொழுது ஒவ்வொரு தெய்வங்களினுடைய ஆசிகளும் நமக்கு கிடைக்கிறது என்றால் அதை எப்படி நாம் தெரிந்து கொள்வோம்? ஒரு நொடி யோசித்து பார். இப்பொழுது முருகப்பெருமானினுடைய அருள் உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கு அவரிடம் இருக்கின்ற பொருட்களுள் ஏதேனும் ஒன்று உன் முன்னால் தெரிய வரும். அப்படி இல்லை என்றால் அவரை சட்டென்று உனக்கு நினைவுபடுத்தும் விதமாக ஏதாவது ஒன்று உன் கண் முன்னால் வந்து சேரும். அப்படி என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் என்று என் குழந்தை நீ என்ன தெரியாத பிள்ளையா? முருகப்பெருமானின் அருள் கிடைத்திருக்கிறது என்றால் அவரினுடைய வேலையோ அவரினுடைய மயிலையோ சேவலையோ அந்த நொடி பொழுதில் உன் கண்ணில் கொண்டு வந்து காண்பித்து விடுவார். அது மட்டுமா என் பிள்ளையே, சிவபெருமானின் அருளை நீ பெறுகிறாய் என்றால் ருத்ராட்சம் உன் கண்களில் நிச்சயமாக படும். ஏதாவது ஒரு வகையில் ருத்ராட்சம் அணிந்தவரோ ருத்ராட்சத்தை தன் கையில் வைத்திருப்பவரோ நிச்சயமாக ஒரு சிவனடியாரோ உன் கண்களில் வந்து படுவார். அதாவது நீ நினைத்த விஷயம் நடக்க வேண்டும் என்று தெய்வத்தை வணங்குகின்ற அந்த நேரத்தில் இது உனக்கு நடக்கும் என்றால் நிச்சயமாக தெய்வத்தின் அருள் உனக்கு நிலையாக கிடைத்திருக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா? அப்படியானால் இப்பொழுது இந்த தாயானவள் இந்த எண்ணின் மூலமாக உனக்கு உணர்த்துகிறேன். நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க போகிறது என்று. அப்படியானால் அதை பெற்றுக்கொள்வதற்கு என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? அதை என்னவென்று புரிந்து கொள்வதற்கு முதலில் நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்காக என்றும் நான் நல்லதை கடத்தி கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள என் பிள்ளை எப்பொழுதுமே தயாராக இரு. வராகியின் அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக அந்த அன்பை நான் ஒருபொழுதும் குறைத்து காட்ட மாட்டேன். எந்த நேரத்திலும் உன்னை காப்பாற்றிட நான் உன் முன்னால் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழத்தான் வேண்டும் அல்லவா? உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு இருந்து அம்மா உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க தயாராக இருந்துவிடு. உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களில் இருந்தெல்லாம் நிச்சயமாக உன்னால் நல்லபடியாக கடந்து வர முடியும். உனக்கு வருகின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக மீட்டெடுக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எதிர்வருகின்ற நாட்களுக்குள் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் களைந்து நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷம் உன்னை நிறைவாக தேடி வரும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த துன்பங்கள் எதுவும் நிரந்தரமானது கிடையாது. இவையெல்லாம் உனக்கு இப்பொழுது மட்டுமே தற்காலிகமானது என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னோடு இருந்து நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொள். என் பிள்ளையே, நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு உண்மையாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்லது எது தீயது எது என்று என் பிள்ளை எப்பொழுதும் யோசித்து கொண்டிருக்காதே. உனக்கு நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக தரமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்வருகின்ற நாட்களில் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும்
உன்னை எப்பொழுதுமே சந்தோஷமாக வைத்திருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். நன்மைகளுக்கு என்றும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ இடம் கொடுக்க தயாராக இரு. தீமைகளை என்றும் விரட்டி அடிக்க தயாராக இரு. ஒரு பொழுதும் ஒரு முறை துரோகம் செய்தவரை மட்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளாதே. என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.